உங்கள்கிட்ட யாராவது வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் அதிகபட்சமாக நம்மட அட்ரஸ் எதுவாக இருக்குமெண்டா நாட்டை மட்டும்தான் நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம பூமியில் இருக்கிறன்றதை எல்லாருமே மறந்து போயிடுறோம். நம்ம அட்ரஸில் கூட நம்ம அதை சேர்க்கறது இல்லை. அப்படி நம்ம சேர்க்காம விட்ட இந்த பூமி நமக்காக செய்கிற உதவிகளும் அது பற்றி நம்ம அறியாமல் இருக்கிற தகவல்களும் அதிகமாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. அப்படி நம்ம பூமி பற்றி அறியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்க. இடையில சின்ன ஒரு கேப் ஆகி போயிட்டு சில பர்சனல் இஷ்யூஸால வீடியோ போடலாம் போயிட்டு இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அழகிய பூமி தனக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ரகசியங்கள். தொடர்ந்து பேசுவோம். பொதுவாகவே இந்த ஞாயிற்று தொகுதியில் இருக்கிற கிரகங்களை ரோமானிய கடவுள்கள் அல்லது கிரேக்க கடவுள்கள் பேர்ல தான் அதுக்கு பேர் வைக்கிற வழக்கம். அந்த ரூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டது தான் இந்த புவி. புவியில பேர் என்னவா இருந்தது? ஏர்த்ண்டா என்னண்டா சரியாக உறுதிப்படுத்தப்படல. ஆனா அதிகமா பரம்பலா இருக்கிற கதை என்னண்டா இந்த ஏர்த்ன்றது நிலத்தை குறிக்கிற ஒரு சொல்லாம். அப்படி இது நிலத்தை குறிக்கிற ஒரு சொல்லா இருந்தாலும் கிட்டத்தட்ட 71% நீர் தான் இந்த பூமியில காணப்படுது. விண்வெளியில இந்த பூமியை பார்த்தோம்னா த ப்ளூ பிளானட் தான் பூமியை அழைப்பாங்க. அப்படி 71% நீரும் 29% நிலப்பரப்பையும் கொண்டதுதான் இந்த பூமி. ஆனா சில மில்லியன் வருடங்களுக்கு முதல் இந்த நீர்ப்பரப்பு 70%ஆகவும் நிலப்பரப்பு 30%ஆகவும் இருந்ததாம். த குளோபல் வார்மிங் மனிதண்ட பல்வேறு மாறுபட்ட மோசமான செயற்பாடுகளால இந்த பூமி தாய் என்ன செய்யுது, அதில் வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டு வரதால நீர்ப்பரப்பு அதிகரிக்குது, நிலப்பரப்பு குறைஞ்சு கொண்டு வருது. இது பூமியில இப்ப வரைக்கும் எதிர்கால சந்ததி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் பிரச்சனையா இப்ப வரைக்கும் வளர்ந்து கொண்டு வருது. சோ இந்த ஞாயிற்று தொகுதியில் இருக்கிற கிரகங்களுக்குள்ளேயே அதிக எடை கொண்ட ஒன் ஆஃப் த பிளானட்டா இருக்கிறது தான் இந்த பூமி. இந்த பூமியில இருக்கிற அதிக நிறைக்கு காரணம் இந்த பூமியில நடுப்பகுதியில், அதாவது மையப்பகுதியில் இருக்கிற திரவ உலோகங்கள் தான் என்று சொல்றாங்க. ஸோ நம்ம பார்க்க போனோம்டா இந்த பூமி சுழல ஆரம்பிச்சு அல்லது இந்த பூமி செயற்பட ஆரம்பிச்சு பல பில்லியன் வருடங்கள் தாண்டி போயிட்டு, ஆனால் இதுவரைக்கும் 12 பேர் நிலவுல கால் வச்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அதே அளவுக்கு பூமியை நம்ம ஆராய்ச்சி செஞ்சிருக்கமான்னு கேட்டா இல்லை, பதில் இல்லை என்றா தான் இருக்கு. நம்ம விண்வெளியில எந்த அளவு ஆராய்ச்சி செலுத்துறோமோ அதே அளவு ஆர்வம் நமக்கு பூமியில கட்டாயம் இருக்கணும் என்ற நம்ம வாழ்றதுக்கு தகுந்ததா இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு கிரகம் பூமியா தான் இருக்கு. ஸோ இந்த பூமியில கடல் எடுத்து பார்ப்போம். ஒரு அற்புதமான வளம் இந்த கடல். இந்த கடல்ல அதிக ஆழமான பகுதி தான் இந்த மரியானா என்று சொல்லப்படுற பகுதி. இப்ப விண்வெளியில நிலவுல 12 பேர் கால் வச்சிருக்காங்க. தினம் விண்வெளியை பற்றி 1000 புது கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த மரியானா என்ற ஒரு இடத்துல வெறும் 3 பேர் தான் அந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க. சோ நம்ம விண்வெளியில எவ்வளவு முன்னேறி இருக்கமெண்டா ஒரு 100% வச்சமெண்டா வெறும் 5% தான் நம்ம பூமியையும் பூமியில இருக்கிற இந்த கடல் பற்றியும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கோம். சோ வெறும் 3 பேர் மட்டும் போயிருக்கிற இந்த மரியானா தனக்குள்ள வச்சிருக்கிற இன்னும் அதிசயங்கள் இன்னும் அதிகமா இருக்கும். சோ பூமியை பற்றி வெளிவராத தகவல்கள் தான் இன்னும் அதிகமா இருக்குது. சோ ஒருவேளை இந்த கடல் பரப்புகள் அனைத்தையும் மனிதனால நோட்டமிட முடிஞ்சா அல்லது மனிதனால இதை ஆராய முடிஞ்சா உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் இங்க பெறக்கூடியதா இருக்குமா? ஏனென்றா தங்கம் அதிக அளவு கடலுக்கு கீழே தான் நிறைஞ்சிருக்குது. அப்படி இந்த தங்கத்தெல்லாம் நம்ம வெளியே எடுத்தோம்டா இந்த பூமியை சுத்தி ஃபுல்லா தங்கத்தை பரப்பினோம்டா நிலத்தை விட 1.5 அடி உயரத்துக்கு உலகம் பூராகவும், அதாவது பூமி பூராகவும் தங்கம் இருக்குமா. அதை தாண்டி இப்போ உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் அந்த தங்கத்தை பிரிச்சு கொடுத்தோம்டா தனி ஒருவர கையில 5 கிலோ தங்கம் இருக்கும். சோ தங்கம் என்ற ஒரு விலை கூடின பொருள் என்றது அந்த அப்ப ஒரு விலை கூடின பொருளாவே இருக்காது. சோ அதை தாண்டி நம்மட சுத்தி கடல் இருக்குது, நிலப்பரப்பு. முதல் சொன்ன மாதிரி நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகம் கொண்ட பிளானட் தான் இந்த எர்த். இப்ப இந்த நீர்ப்பரப்புல உப்பு இருக்குது, நமக்கு தெரியும். இந்த உப்பு அவலத்தையும் நம்ம உப்பா வெளியெடுத்தோம்டா இந்த புவியை சுத்தி அந்த உப்பு பரவணும்டா கிட்டத்தட்ட நிலப்பரப்பை விட 500 அடி உயரத்துல இந்த உப்பு இருக்குமா. சோ நம்ம இதெல்லாத்தையும் ஒரு பொருட்டை எடுக்கல என்றாலும் நம்ம வாழ்ற பூமியை பற்றி ஒரு கன்சர்ன் நம்மளுக்கு இருக்கணும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயங்களா தான் இருக்குது. ஸோ பூமியை பற்றி நம்ம யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு கிரேசியா நம்ம நிறைய தரம் யோசிச்சிருக்கலாம் அல்லது அதிகமாக பேசப்பட்டிருக்கலாம். இந்த பூமி என்றது ஒரு கோள வடிவமாக இருக்குது. நம்ம விண்வெளிக்கு போகிற மாதிரி பூமியில் ஒரு மையப்பகுதியிலிருந்து ஓட்ட போட்டு அடுத்த மையப்பகுதிக்கு போக முடியாதா என்ற ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கலாம். அப்படி போக முடிஞ்சால் நிறைய பொருட்செலவுகளையும் நிறைய பணச்செலவுகளையும் நம்மளால் தவிர்க்க முடியும்.
ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏனென்றா நம்ம அதில் மையத்தை நோக்கி கூட போகத்தோடு ஒரு சில கிலோமீட்டர்கள் நம்ம உள்ள போனோம் என்றாலே அதீத வெப்பம். ஏன்னா மையத்தில் லாவான்ற ஒரு கொதிச்சு கொண்டிருக்கிற ஒரு இரும்பு குழம்பு இருக்குது. ஸோ அதை நம்ம நெருங்கவே முடியாது. அப்படி நம்மளால ஒருவேளை நெருங்கக்கூடியதா இருந்துச்சுண்டா நம்ம வெறும் 48 நிமிஷத்துல ஒரு அந்தத்துல இருந்து இன்னொரு அந்தத்துக்கு போயிடுவோமா. ஆனா அது பிராக்டிகலா பாசிபிள் இல்லை. இப்படி பூமியை பற்றி நிறைய நம்மளுக்கு மிஸ்ட்ரியான விஷயங்களும் இருக்கு. நம்ம ஏன் கேட்கத்தான் பூமி பற்றிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் தெளிவா தெரிய வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலேயே விஞ்ஞானத்துல சொல்லுவாங்க, ஏனென்று எப்ப மனிதன் கேட்க ஆரம்பிச்சானோ அப்ப இருந்துதான் விஞ்ஞானம் பிறந்தது. சோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை பற்றியும் நம்ம நிறைய ஏனென்ற விடயங்களை கேட்போம். அப்பதான் புது சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்கும். பூமியையும் நம்ம நெடுங்காலம் நம்ம சந்ததிக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். இப்படி நம்ம இவ்வளவு பூமியை பற்றி கதைக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற விலையுயர்ந்த பொருள் எதுன்னு கேட்டால் இதை நீங்கள் பதிலாக சொல்லுவீங்க. சிலாக்கள் தங்கத்தை சொல்லலாம், வைரத்தை சொல்லலாம், வைடூரியத்தை சொல்லலாம், மாணிக்கத்தை சொல்லலாம். இதெல்லாம் உண்மையாகவே ஒரு விலையுயர்ந்த பொருளாக கன்சல்ட் பண்ணப்படாது. ஏனென்றா வைரத்தை மத்திய பகுதியாக கொண்ட கிரகங்களை பெருக்கு. அப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா வைரமா விலகுன பொருள் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிரகங்களையும் விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் எதன்னு கேட்டால் உண்மையாக இந்த மரங்கள். எல்லா உலகத்தில் இருக்கிற முக்கியமான செயற்பாடுகளும் முக்கியமான நிகழ்வு இந்த மரங்கள் அடிப்படையாக வச்சு தான் நடக்குது. மரம் இல்லாட்டி மனிதம் என்றது இல்லாம போய்விடும். சோ இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பூமியை பற்றி இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. நம்மளுக்கும் அது தெரியாம தான் இருக்கு. இது நம்ம பூமியை பற்றி பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு துளி அளவான விஷயங்கள் தான். சோ அப்படி ஒரு துளி அளவான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வீடியோ தெரியப்படுத்தி இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்படி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பார்க்கணும்னா MS தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உடனே இன்டர்கனெக்ட் ஆயினோட இருப்பீங்க. தொடர்ந்தும் அடுத்த வீடியோல சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. அடுத்த வீடியோல சந்திப்போம்.